வணக்கம் நண்பர்களே. இது வந்து நம்மளோட 3வது பதிவு. இது வந்து முதல் 2 பதிவை பார்த்தவங்களுக்கு இது வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா அதில் வந்து நம்ம காலை உணவெல்லாம் என்ன பயன்படுத்தலான்றதை தெளிவாக சொல்லியிருக்கோம். இது மதியான உணவு. இதில் பார்த்தீங்கன்னா சைவம் அசைவம்னு 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கோம். சைவம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு தட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த தட்டு மாதிரி இந்த வகான்வில நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதில் பாதி சதவீதம் வந்து நீங்கள் என்ன அரிசியை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அரிசி அல்லது சிறுதானியம், இது 2த்தில் ஏதோ ஒன்று ஒரு 50% வந்து அதை வச்சுக்கிட்டு 30% ஏதோ ஒரு காய், அது எந்த காயாக வேணால் இருக்கலாம், ஏதோ ஒரு காய், கிழங்கு வகைகள் வராது காய், 20% ஏதோ ஒரு வகையில் வரக்கூடிய கீரை வகைகள். இதை வந்து நீங்கள் கிராம் கணக்கிலெல்லாம் வெயிட் போட்டு பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வெறும் உங்கள் கண் அளவை வச்சு உங்கள் தட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சைடு நான் அசைவம்னு எழுதியிருப்பேன். அசைவத்துக்கும் 50% அரிசி சாதம் அல்லது சிறுதானிய சாதம். சிறிது பேர் வந்து சிறுதானியத்திலேயே செய்யக்கூடிய பிரியாணி வழக்கங்கள் உண்டு. இல்லை நான்வெஜ் குருமாலாம் செஞ்சு அதில் ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அப்படி பண்ணுறவங்க அந்த 50% வச்சுக்கிட்டு 30% அசைவம், 20% வந்து அந்த வெள்ளரிக்காய் அல்லது தயிர் பச்சடி வச்சுருப்பேன். இப்போ ஒவ்வொன்றையுமே நான் சின்னதாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைவ உணவுகள் சாப்பிட்றவங்க அரிசி சாதம் அல்லது சிறுதானியம், இதில் நான் வந்து ஸ்பெஷல் ப்ரீட் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய மாப்பிள சம்பா, கருங்குருவை, காட்டியானம், இதெல்லாம் எதையுமே நான் சஜஸ்ட் பண்ணினது கிடையாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் நல்லது இல்லைங்கிறது என் பாயிண்ட் இல்லை. சில பேருக்கு அது செரிக்க மாட்டேங்குது, காஸ்ட் வைஸ் ஒரு சில பேருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனால் இதுவே கரெக்டாக வேலை செய்யும். காரணம் என்னென்னா, இந்த கார்போஸை ஃபைபர் ரொம்ப அற்புதமாக வந்து பைண்ட் பண்ணிடும். இப்போ நம்ம சைவ சாப்பிட்றவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் 30% காய் வந்து நிறைய சேர்க்கணும். இந்த சாப்பாட்டுக்கு தொட்டுக்கான்ற பேரில் வந்து ஊறுகாய், பஜ்ஜி, போண்டா, அப்பளம், இதெல்லாம் எதுவுமே செட் ஆகாது. இது அடுத்த பதிவு அவாய்ட் அப்படின்ற பதிவில் அதை தெளிவாகவே போட்டிருப்போம். கண்டிப்பாக அதில் காய் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு விறகு கட்டை வச்சிங்கன்னா எரிக்கிறதுக்குன்னு சில கெரோசின் ஊற்றுவீங்க, அப்போ தான் அது ஈஸியாக வந்து பற்றும். அதுபோல் பாடியில் நீங்கள் வந்து ஃபைபர் இருந்துச்சுன்னா தான் அந்த கார்ப்ஸ் வந்து நல்ல பைண்ட் ஆகுன்றதுனால தான் அந்த காயும் அந்த கீரையும் வந்து சைவம் சாப்பிட்றவங்களுக்கு பிரதானமாக வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு முடித்தோடனே வெதுவெதுப்பான சீரக தண்ணீர் வழக்கம் போல் குடிக்கிற மாதிரி குடிச்சிருங்க. சாப்பாடு சாப்பிட்றவங்க வந்து ரசம், மோர் இதை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சைவத்தில் வந்து கூட்டு சாப்பாடாக சாப்பிட்றவங்க வந்து லெமன் சாதம், அதுக்கு தொட்டுக்க வந்து சுண்டல் வச்சுக்கோங்க. அல்லது தேங்காய் சாதம், அதுக்கு தொட்டுக்க வந்து இந்த புதினா துவையல் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. பெரும்பாலும் சாப்பாடு போகிறதுக்கு முடியாதவங்க நீங்கள் வந்து கட்டு சாப்பாடாக சாப்பிடக்கூடிய லெமன் சாதம், தேங்காய் சாதம் எதுவாக இருந்தாலும் இந்த காய் கீரை போர்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோம், ஏதோ ஒன்று தான் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் காயை 50%க்கு லோட் பண்ணிக்கலாம். நிறைய வெரைட்டி வேணுமா, ஏதோ ஒரு காய் அதை வந்து ஒவ்வொரு நாள் கொஞ்சம் மாற்றி வந்து பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த போர்ஷனை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அசைவத்தில் பார்த்தீங்கன்னா நான் 50% அரிசி சாதம் அல்லது சிறுதானிய சாதம், இல்லை பிரியாணி செய்கிறவங்க பிரியாணி செஞ்சுக்கோங்க. இந்த பிரியாணி சாப்பிட்றவங்க வந்து கண்டிப்பாக 20% தயிர் பச்சடி சாப்பிட்ணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆசிட், அதாவது நான் வரைச்சி பண்ணுறதெல்லாம் இந்த தயிர் பச்சடி தான் வந்து அல்கலைனாக இருந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணி கொடுக்குன்றதுனால தான் இந்த தயிர் பச்சடி நம்ம யூஸ் பண்ணுறது. இல்லை நாங்கள் வந்து சாப்பாடு செஞ்சு ஒரு கிரேவியோ, பெரும்பாலும் நான்வெஜ்ஜை வந்து எண்ணெயில் வந்து பொரிக்காதீங்க. ஒன்று கிரேவியாக அல்லது குழம்பாக வந்து அசைவத்தை வந்து பயன்படுத்துங்க. அந்த மாதிரி பயன்படுத்தையில் ஒரு வெள்ளரி பிஞ்சை துண்டாக நறுக்கிக்கோங்க. பிரியாணியாக இருந்தால் தயிர் பச்சடி போங்க. நார்மலாக அரிசி சாதம் அல்லது சிறுதானிய சாதத்தில் நீங்கள் ஊற்றி சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 2 வெள்ளரிக்காவை வந்து கட் பண்ணி அதோடு சேர்த்து சாப்பிட்ருங்க. அடுத்தது அதில் அசைவத்தினுடைய அளவு போட்டிருப்பேன் 30% சொல்லிட்டு. இது பிளேட்டில் வச்சு நம்ம கண்ணில் சும்மா கேல்குலேட் பண்ணுறது தான், கிராம் கணக்கெல்லாம் இது கிடையாது. ஒரு நான்வெஜ் எக்கு யூஸ் பண்ணுறவங்க 2 யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன்னா 1 கப்பு இல்லை 2 கப்பு யூஸ் பண்ணிக்கலாம். மட்டனுக்கு அதே தான், ஃபிஷ்ஷுக்கும் அதே தான். பெரும்பாலும் இந்த அசைவம் செய்யல வந்து நீங்கள் முக்கியமாக குழம்பு அல்லது கிரேவிக்கு போங்க. எண்ணெயிலையோ அல்லது தோசைக்கல்லில் போடக்கூடிய டீப் ஃப்ரை ஐட்டத்துக்குள்ளே போகாதீங்க. இப்போ குழம்பாக இருக்குதுன்னா மீன் குழம்பு, மீன் கிரேவி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, செமி கிரேவியாக. அல்லது மட்டனாக இருந்தால் குழம்பு இந்த மாதிரி போய்க்கோங்க. இந்த சிக்கனாக இருந்தாலும் குழம்பு கிரேவிக்கு போய்க்கோங்க. எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி ஐட்டங்களை ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அவாய்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டோன்னே வெதுவெதுப்பான ஜீரக தண்ணி ஒரு கிளாஸை குடிச்சிருங்க.
ஸோ மதிய உணவை பொறுத்தவரையும் இவ்வளோ தான். ஒரே லைனில் சொல்லணும்னா, சைவமாக இருக்கிறவங்க காய்கறி, கீரை சாப்பாட்டுக்கு சம அளவும், அசைவமாக இருக்கிறவங்க வெள்ளரி, தயிர் பிஞ்சு சாப்பிட்டதுக்கு பிற்பாடு 2 பேருமே சீரக தண்ணீரை பயன்படுத்துங்க போதும். நன்றி.